காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்கி இப்போ நம்ம கேக் வெட்டிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க கேக் செம்மையாக இருக்குன்னு. கேக் வந்து ஸ்கொயர் ஷேப்பு நிறைய பேருக்கு பட்டுனுச்சு. கேக் எங்கே வாங்கணும்னா உனக்கு பர்கரி வாங்கணும். செம்மையாக இருந்துச்சு. அவங்ககிட்ட பார்த்தா எல்லாம் நிறைய கேக்ஸ் இருந்துச்சு. வந்து ஒன்று விவின்னு பையக்காரனா அவருக்கு கேட்க வேண்டாமா, ஒன்று சாக்லேட் மாதிரி கத்ராவுக்கு வேணுமா. இப்போ நீங்கள் பாட்டிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. திரும்பி எப்படி என் பர்த்டே நின்றுனா அது மாதிரி தம்பி பர்த்டேலேயே பண்ணியாச்சு. ஆனால் பர்த்டே பாய் எங்கே போயிட்டாரான்னு தெரியல. இந்த பர்த்டே பாய் வந்துட்டான் பாருங்களேன். யாரா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீ மொக்க படிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பாட்டுட்டு இருக்கும் போது தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு ரொட்டி போடும், குப்பூசி போடும், சிக்கனி போடும். நம்ம குப்பூசரா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நானையும் குப்பூசரா சாப்பிட்டு இருந்தேன். அதில் ஜூஸ் கொடுத்தாங்க. நல்லா ஜூஸில் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாமல் ஒன்றுன்னு இதை வந்து பிரியாணிங்க. பிரியாணி செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா ரெஸ்டாரண்ட் பேராக மறந்துருச்சு எங்கே பிரியாணி வாங்கணுன்னு. ஏபட்டில் இது மாதிரி கிராண்டாகி செலக்ட் பண்ணல, கொஞ்சம் கிராண்டராக செலக்ட் பண்ணோம். இங்கே செலிப்ரேட் பண்ணோம். பக்கெட் பிரியாணி மறந்துடாதீங்க, பக்கெட் பிரியாணி இதுவாங்க. இப்போ நீங்கள் பாட்டுட்டு இருக்கும்போது நம்ம தம்பி பர்த்டே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலங்க. ஏன் தம்பி பர்த்டே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம பாட்டுக்கு போது ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இடையில கொஞ்சம் தம்பிக்கு கிஃப்ட்ஸே கொடுத்தாங்க. எல்லா பலூன்ஸும் ஊடி வச்சாச்சு. நான் வந்து என்னமோ எந்த மாதிரிக்குன்னா ஃபாரஸ்ட் மாதிரி போயிருக்கு கூட, குட்டியா தூண்டு பைய மாதிரி. இப்போ நீங்கள் பாட்டுட்டு இருக்கும்போது நம்ம நிறைய பேர் டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன் உங்கள் டான்ஸஸ்லாம். ஏன் என்ன அப்பா என்னையும் வீடியோ எடுக்கலன்னு தெரியல. என் கையை மாத்திரம் அவங்களால பார்க்க முடியும். பேட்டரி பாயெல்லாம் நான் தெளிவாக வீடியோ எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போயே என்னைய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நான் சூப்பர் ஸ்டார். இவன் பேட்டரிக்காக நம்ம வால் டெக்கரேஷன் பண்ணி எல்லாமே கோல்டு ஐட்டம்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்க கீழே கிஃப்ட்ஸு தெரியுது. நீங்கள் கிஃப்ட்ஸை பார்க்கலாம். அடவான கிஃப்ட்ஸு